தாகம் தாங்காம நஜீப் ஆடு குடிக்கிற அந்த அழுக்கு தண்ணியையே குடிக்கிற நிலைமைக்கு போறாரு. கொஞ்ச காலம் கழிச்சு நஜீப் ஒரு குகைக்குள்ள ஆடுகளை ஒதுக்கும் போது அங்க தன் நண்பன் ஹக்கீமை சந்திக்கிறாரு. ஹக்கீம், நாம இங்க இருந்து தப்பிக்கலாம், இல்லன்னா செத்துருவோம்னு சொல்றாரு. ஆனா நஜீப் பயந்து போய் மறுக்கிறாரு. அப்புறம் ஹக்கீம் ஒரு லெட்டர் மூலமா இப்ராஹிம்னு ஒருத்தருக்கு பாலைவனத்தோட எல்லா வழிகளும் தெரியும், அவர் நம்மளை காப்பாத்துவார்னு தகவல் அனுப்புறாரு. அந்த லெட்டரை படிக்கிற நஜீப் தப்பிக்க சம்மதிக்கிறாரு. முதலாளி வீட்டு கல்யாணத்துக்காக எல்லாரும் போன நேரத்துல நஜீப், ஹக்கீம், இப்ராஹிம் 3 பேரும் பாலைவனத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வழியில இப்ராஹிம் தண்ணி எடுக்க போகும்போது முதலாளி பார்த்துட்டு சுடுறாரு. ஆனா 3 பேரும் தப்பிச்சு மணல் காட்டுக்குள்ள ஓடுறாங்க. வழியில மணல் புயல் அவங்கள தாக்குது. மண்ணொலி பாம்புகள் இவங்கள சுத்தி வருது. இப்ராஹிம் அசையாம இருன்னு சொல்லி நஜீப்ப காப்பாத்துறாரு. தண்ணி சுத்தமா இல்லாம 3 பேரும் தவிக்கிறாங்க. நஜீப் கால்ல கொப்பளம் வந்து நடக்க முடியாம போகுது. இப்ராஹிம் தன் துணியை கிழிச்சு நஜீப் கால்ல கட்டி விட்டு நடக்க வைக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஹக்கீமுக்கு கட்டிடங்கள் தெரியற மாதிரி ஒரு பிம்பம், மிராஜ் தெரியுது. அங்க தண்ணி இருக்கும்னு நினைச்சு ஓடுற ஹக்கீம் கடைசியில மண்ணை தின்னு ரத்தம் வாந்தி எடுத்து நஜீப்போட மடியிலேயே உயிர் விடுறாரு. நஜீப் கதறி அழறாரு. ஆனா தப்பிக்க வேண்டிய கட்டாயம். ஹக்கீம அங்கேயே விட்டுட்டு நஜீப்பும் இப்ராஹிமும் நடக்கிறாங்க. நஜீப் தாகத்துல செத்துருவாருன்னு பயந்து இப்ராஹிம் ஒரு பன்னி ஓடுற திசையை வச்சு தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாரு. நஜீப்புக்கு தான் வாயால தண்ணியை ஊட்டி காப்பாத்துறாரு. ஆனா அடுத்த நாள் காலையில நஜீப் முழிச்சு பார்க்கும்போது இப்ராஹிம காணோம். அவர் மட்டும்தான் இருக்காரு. ஆனா இப்ராஹிம் வச்சிருந்த தண்ணி பாட்டில் மட்டும் அங்க இருக்கு. நஜீப் மட்டும் தனியா ரோட்டை நோக்கி தட்டு தடுமாறி போறாரு. அங்க வர்ற ஒரு பென்ஸ் கார்ல இருக்கிற பணக்கார ஷேக் நஜீப்ப காப்பாத்தி தண்ணி கொடுத்து சிட்டி சைட்ல விடுறாரு. மயங்கி விழுந்த நஜீப்ப ஒரு தமிழ் ஹோட்டல் உரிமையாளர் கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு சாப்பாடு போட்டு காப்பாத்துறாரு. பல வருஷம் கழிச்சு நஜீப் போன்ல தன் வைஃப் சைனுவோட குரலை கேட்டு அழற அந்த காட்சி நம்ம எல்லாரையும் கண்கலங்க வைட்டோம். பழைய பாஸ்போர்ட் இல்லாததுனால நஜீப் போலீஸ்ல சரணடைறாரு. அப்போ அந்த ஸ்டேஷன்ல குற்றவாளிகள் லிஸ்ட்ல இப்ராஹிமோட போட்டோவை பார்த்து நஜீப் ஷாக் ஆகுறாரு. அவுட் பாஸுக்காக வெயிட் பண்ணும்போது தன்னை சித்திரவைப்படுத்தின அந்த பழைய முதலாளி அங்க வர்றாரு. நஜீப் பயந்து நடுங்குறாரு. ஆனா அந்த முதலாளி இவரை அடையாளம் தெரியாத போல பார்த்துட்டு போயிடுறாரு. நஜீப்போட ஒரிஜினல் ஸ்பான்சர் அவர் இல்லாததுனால நஜீப் தப்பிச்சிடுறாரு. கடைசியா 3 மாசம் ஜெயில இருந்ததுக்கு அப்புறம் நஜீப்புக்கு அவுட் பாஸ் கிடைக்குது. எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு ஒரு வழியா பிளைட்ல ஏறி தன் தாய் நாட்டுக்கு கிளம்புற நஜீப்போட முகத்தை காட்டுறதோட படம் முடியுது. ஒரு சின்ன ஆசைக்காக போன நஜீப் தன் வாழ்க்கையவே அங்க தொலைச்சிட்டு மறுபடி மனுஷனா தன் மண்ணுக்கு வர்றாரு. நண்பர்களே, நஜீப்போட இந்த ஆடு ஜீவிதம் நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணுதான். நம்பிக்கை இருந்தா எந்த நரகத்தில இருந்தும் தப்பிக்கலாம். இந்த எமோஷனலான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல முழு கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம அருண் லிங்கி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.